சார், இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க இல்லையா? சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் எஸ்ஐஆர். சார், அது அனைத்து கட்சி கூட்டம் அது சார்? தமிழக முதலமைச்சர் கூட்டது அது அனைத்து கட்சி கூட்டமா சார்? அது சார், அனைத்து கட்சி கூட்டம்னா என்னன்னு தெரியுமா ஆளுங்கட்சிக்கு? சார், பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு இல்லை. தமிழகத்தில் 4 எம்பி இருக்கிறாங்க. மத்திய அமைச்சராக இருக்கிறார் திரு எல் முருகன். இந்தியாவிலேயே அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதிக எம்பிக்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதிக மாநிலத்தில் ஆட்சி செய்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவிலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சார், உலகிலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கிட்டத்தட்ட 15 கோடி மக்களுடைய உறுப்பினர் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு அழைப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது அனைத்து கட்சி கூட்டங்கிறீங்க சார். அதை விடுங்க சார். தமிழகத்தினுடைய எதிர்கட்சி எது சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு உண்டா? எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்தீங்களா சார்? தமிழகத்தில் வந்து எதிர்கட்சி கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்த்து 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்களா சார்? உங்கள் தமிழகத்தை ஆண்ட கட்சி, தமிழகத்தில் உங்களை விட ஜாஸ்தி ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்கிறீங்க. இது நியாயமா? இதில் திமுக சேர்ந்த ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, கலந்து கொண்டவர்கள்லாம் வீரர்கள், கலந்து கொள்ளாதவர்கள்லாம் கோழைன்னு சொல்கிறாங்க. சார், நீங்கள் அழைப்பு விடுத்ததே கோழைகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் யாருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறீங்க? கோழைகளுக்கு. வீரர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கலையே. பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைப்பு கொடுக்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கல சார். சார், மத்தியில் ஆண்டு கொண்ட கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல, தமிழகத்தில் ஆண்ட கட்சிக்கு அழைப்பு கொடுக்கல, எதிர்கட்சி தலைவருக்கு அழைப்பு கொடுக்கல. இது அனைத்து கட்சி கூட்டமா? ஐயோ கடவுளே, மக்களை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்.